வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நிறைய பேர் வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் 11th 12th நம்ம என்ன குரூப் எடுக்கிறது, அப்போ 11th 12th என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன குரூப் இருக்கு, அந்த குரூப் எடுத்தா நம்ம என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து இதை பற்றி பார்க்கலாம். இப்போ 10th முடிச்சதுக்கப்புறம் 11th 12th என்னென்ன குரூப் இருக்கு, அது படித்தா என்னென்ன வேலைக்கு போகலாம் அப்படின்ற சில டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி குரூப், அதாவது பியூர் சயின்ஸ். இந்த பியூர் சயின்ஸ் வந்து எல்லா ஸ்கூல்லையும் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் மேக்ஸிமம் ஸ்கூலில் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன குரூப் இருக்குன்னு கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் இந்த பியூர் சயின்ஸ் வந்து 11th ஸ்டாண்டர்டில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பாட்டனி இருக்கும், சுவாலஜி இருக்கும், தமிழ், இங்கிலீஷ் இருக்கும். இல்லை மேக்ஸ் மட்டும் இருக்காது. ஸோ பாட்டனி சுவாலஜி தனித்தனியாக பிரித்து படிப்பீங்க. இதில் நீங்கள் படித்து முடிச்சீங்கன்னா உங்களால் இன்ஜினியரிங் ஃபீல்டு வந்து போக முடியாது. நீங்கள் வந்து இந்த பியூர் சயின்ஸ் வந்து 11th 12th படிச்சீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டு வந்து சுத்தமாக போக முடியாது. இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் எதுவுமே போக முடியாது. ஏன்னா இன்ஜினியரிங்க்கு வந்து மேக்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். இதில் வந்து மேக்ஸ் கிடையாது. நீங்கள் இன்ஜினியரிங் தவிர மிச்சம் எல்லாமே இதில் போய்க்கலாம். நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சுக்கலாம், பிடிஎஸ் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி, அதாவது பல் டாக்டர், அதுக்கு படிக்கலாம், பிஃபார்ம் படிக்கலாம், நர்சிங் படிக்கலாம், எம்ஃபார்ம், ஃபாண்டி, நீங்கள் மற்ற அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே படிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு இன்ஜினியரிங் ஃபீல்டு வந்து சுத்தமாக போக முடியாது இந்த பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், மேக்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், தமிழ், இங்கிலீஷ் இருக்கும். அதாவது பயாலஜி, பாட்டனி, சுவாலஜிக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இந்த பாட்டனி, சுவாலஜி, பயாலஜி வந்து உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து மெடிக்கல் ஃபீல்டு வந்து எதையுமே உங்களால் படிக்க முடியாது. எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்க முடியாது, பிஃபார்ம் படிக்க முடியாது, எம்ஃபார்ம் படிக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த மாதிரி நர்சிங், மெடிக்கல் ஃபீல்டு சம்மந்தமாக நீங்கள் வந்து எதுவுமே உங்களால் படிக்க முடியாது. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டில் போய்க்கலாம், ஐடி ஜாப்ஸு, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஜாப் நீங்கள் எல்லாமே போய்க்கலாம். ஆனால் மெடிக்கல் ஃபீல்டு வந்து போக முடியாது. ஆனால் பிஃபார்ம் வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பசங்க சில பேர் ஜாயின் பண்ணுறாங்க. சில காலேஜில் வந்து இருக்குது, ஜாயின் பண்ணி அவங்க வந்து அந்த ரெமிடியல் மேக்ஸ்னு ஒன்று நடத்துவாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து பிஃபார்ம் ஜாயின் பண்ணிடுவீங்க. எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பிஃபார்ம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே பயோமேக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட் இருப்பான். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த நீங்களும் இருக்கீங்க. ஆனால் பிஃபார்முக்கு வந்து நமக்கு வந்து பயாலஜி வேணும். ஆனால் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சுத்தமாக அவனுக்கு வந்து அதே கிடையாது. அது வந்து கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டீங்க, பிஃபார்ம் படிச்சே ஆகணும் அப்படின்னா நீங்கள் சில காலேஜில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை தான் அது. ஆனால் நீங்கள் காலேஜில் வந்து ஏதாவது காலேஜில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பயோமேக்ஸ். இந்த குரூப் தான் வந்து நீங்கள் எல்லா வேலைக்குமே போய்க்கலாம். அந்த பயோமேக்ஸ் படிச்சீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டு, மெடிக்கல் ஃபீல்டு, அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே போய்க்கலாம். ஏன்னா இதில் வந்து பாட்டனி, சுவாலஜி வந்துடும், பயாலஜியாக கம்பைனாக வந்துடும், மேக்ஸும் வந்துடும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்துடும், தமிழ், இங்கிலீஷும் வந்துடும். அதோட ஸ்கோப் வந்து நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டும் போய்க்கலாம், இன்ஜினியரிங் போய்க்கலாம், நீங்கள் வந்து எல்லாமே போய்க்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ், ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக எலிஜிபிள் வந்து இந்த பயோமேக்ஸ் தான். அடுத்து வந்து காமர்ஸ் குரூப். இந்த காமர்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குன்னா அக்கௌண்டன்சி, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் சிஏ. இதுக்கு ஸ்கோப் வந்து ரொம்பவே கம்மி. இப்போ பிகாம் படிக்கலாம். பிகாம் நீங்கள் வந்து காலேஜில் வந்து பிகாம் எடுக்கலாம். அடுத்து வந்து பேங்கிங் ரிலேட்டடாக போகலாம். அப்புறம் அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம், கலெக்டர் எக்ஸாம், அந்த மாதிரி, அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம், அந்த மாதிரி எக்ஸாம் தான் எழுதணும். நீங்கள் இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மி. மேக்ஸிமம் நீங்கள் பயோமேக்ஸ் எடுத்து, கஷ்டம்லாம் கிடையாது, நீங்கள் பயோமேக்ஸ் எடுத்து ஈஸியாகவே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஆர்ட்ஸ் குரூப். சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும், ஜியோகிராஃபி இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும். இதுவும் உங்களுக்கு அதே மாதிரி தான். நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டு, இன்ஜினியரிங் ஃபீல்டு, அந்த மாதிரி வந்து நீங்கள் எதுவுமே போக முடியாது. உங்களுக்கு யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். இப்போ ஓவராலாக சம்மரியாக பார்க்கலாம். பயாலஜி எடுத்தால் மட்டும்தான் மெடிக்கல் போக முடியும், மேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் இன்ஜினியரிங் போக முடியும். பயோமேக்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் போகலாம், மெடிக்கலும் போகலாம். ஏன்னா பயோமேக்ஸில் வந்து மேக்ஸும் வந்துடும், பயாலஜி வந்துடும். அதான் பயோமேக்ஸ். அடுத்து வந்து காமர்ஸ் படிச்சீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் அந்த ரிலேட்டடான ஒர்க்கு தான் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஆர்ட்ஸ் படிச்சீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஜாப் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் கேளுங்க, நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன்.